Flipkartல பயங்கரமா ஆஃபர்ல போயிட்டுருக்க வீட் சென்சிட்டிவ் டச் எலக்ட்ரிக் ட்ரிம்மரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வீட் ட்ரிம்மர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. அது வந்து 1850 ஏதோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 899 ருபீஸே ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்று நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பில். அதோட பில்லு இந்த மாதிரி பபிள் ட்ராப் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த பாக்ஸ், சென்சிட்டிவ் டச் எலக்ட்ரிக் ட்ரிம்மர். இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாரி 1850 ருபீஸ் ஆகுது. இப்போ ஆஃபரில் 899 ருபீஸ் ஆகுது. 2250 கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து ஆஃபர் 1850 வந்திருக்கு. அந்த 1850லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபராக 899 ருபீஸில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறம் அதர் பாடி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குதுன்னு இப்போ ஓப்பன் பண்ணி இதை பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணுற மாரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்களே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை எடுத்து அப்படியே ரிமூவ் பண்ண வேண்டியதான். இதை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட இந்த மிஷின்ஸ் ஃபஸ்ட்டு மெயினான மிஷின் ஒன்று இருக்குது. அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் கோம் மாரி இருக்குது. அடுத்தது இது வந்து இதோட கேப்பு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற கோம்பு, அதாவது சீப்பு. அப்புறம் ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு பெரிய பிளேடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஐப்ரோஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம், அதாவது திருத்தம் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து அந்த ஹேர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த குட்டியாக இருக்கிற இந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்று ஒன்றா எப்படி எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிளேடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து லாக்கு ஓப்பன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து இப்படி டிஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு டிஸ்ட் பண்ணோம்னா இப்படி ஓப்பன் ஆகிடும் இது. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க அவங்களே. அதுக்குள்ளே இருக்க அந்த பேக்குள்ளே இருக்க அந்த பேட்ரி. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பேட்டரியை போடணும். இந்த பக்கம் இந்த சைடு மாரி இப்போ வச்சாச்சு. இப்போ இதை வச்சுட்டு பழையபடி நல்லா இந்த இறக்கம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதில் வைக்கணும். கரெக்டாக பொசிஷனில் வச்சு நம்ம அப்படியே டெஸ்ட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம 1ல் வந்து வச்சோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பாருங்கள் வைப்ரேட் சவுண்ட் கேட்குது அவங்களுக்கு. இப்போ அது வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் பண்ணணுன்னா திருப்பி இவ்வளோதான். அதாவது இந்த இடத்துல ஒரு 0, இந்த இடத்துல ஒரு 1 மாரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இப்படி டெஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஆன் ஆகிடும். இப்படி பண்ணிட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்படி பண்ணினோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இந்தமாரி ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிப்புக்கு, சின்னுக்கு, சிக்ஸ் அங்கே இருக்கிறது, ஃபோர்ஹெட்டில் இருக்கிற முடியெல்லாம் நம்ம இதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸ் இது பண்ணணும்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு இதேமாரி வந்து ஒன்று இருக்குது பார்த்திங்களா கோம்பு. இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணி அதை போட்டணும். இதோட டெமோ வந்து இதெல்லாம் காட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அதை வச்சு நம்ம கோம் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு பிளேட் கொடுத்துருக்காங்களா, இது வந்து கொஞ்சம் பெரிய பிளேடு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸு, பிகினி அந்த மாதிரி அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய பிளேடாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கையில் காலில் இருக்கிற முடியும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதை. இப்போ இதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தோன்னே இது வந்துடுது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான்.
அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியதான். ஒரு சரி பழையபடி இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு, அதேமாரி நீங்கள் இந்த இடம் நடுவில் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ இது வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியே வந்து நீங்கள் ஹேரெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு இப்படி வந்து மேலோட்டமாக அப்படி வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு முடியெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்களா, கலெக்ட் ஆகிடுச்சு குட்டி குட்டி முடியெல்லாம். இந்த ஹேரில் இருக்கிற இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரஷை வச்சு நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். இதை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இந்த ஆரோ இதிலே காட்டியிருப்பாங்க உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு குழப்பமே இருக்காது. இப்படி வச்சு ஜஸ்ட் அவ்வளோ தான் லாக் பண்ண வேண்டியதான். நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேப்பை போட்டு இந்த மாதிரி பெண்ணுக்கு நம்ம கேப் போட்டு வச்சுக்க மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து ஷைனிங்கான ஒரு பவுச். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிங்க்கு கலரில் ஒரு ரோப் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலர் காம்பினேஷன். பிங்க்குங்கிறது கேர்ள்ஸ் கலர் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதில் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ தேவையான போது நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இதையும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம அப்படியே போட்டலாம். போட்டுட்டு இந்த சுருக்கு பையெல்லாம் வச்சுருக்கோம்ல அந்தமாரி தான், அவ்வளோதான். உங்களுக்கு எங்கே தேவையோ அதை நீங்கள் மாட்டிக்கலாம். பாத்ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாத்ரூமில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கே தேவை அப்படி ஹேங் பண்ணி மாட்டிக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் அதுமாரி மாட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான் இது. இப்போ நம்ம அதோட டெமோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிகினி ஏரியா, ஐப்ரோஸு, அப்பர் லிப்ஸு, சின்ஸு, அன்வான்ட் ஹேர்ஸ்லாம் வந்து இதில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிம்மர் மூலமாக. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு டவுட்டே வேணாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க கிளியராகவே. எப்படி யூஸ் பண்ணலாம், பேட்டரி எப்படி வந்து அதை பயன்படுத்துறதுங்கிறத எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்காங்க க்ளீனிங் வரைக்கும். Let's start. Turn on the device. For desired eyebrows length, just trim them. Use the small head, add the comb, and choose between two lengths. Place the device over your eyebrow and move it against the direction of hair growth. For a perfect eyebrow contouring, remove the comb and use the high precision head. It has two blades, ideal for eyebrows and other facial areas. Touch the skin lightly and push it across the eyebrow in and against the direction of hair growth. Gentleness and precision for your... Let's start. Turn on the device. For bikini and underarms, twist the high precision head and change it for the large one. To trim, add the comb and choose the desired length. Remove the comb to shave and shape. Touch skin lightly and move the device to the opposite direction of hair growth. Twist the device around for clear shaping and perfect results. Gentleness and precision for your delicate body. After usage, turn off the device and use the little brush to clean it. Remove the head and rinse it under tap water. Add lubricating oil to help preserve the blade's performance. Once finished, put Veet-sensitive precision in the beauty pouch and take it wherever you go. Gentleness and precision for your delicate body part. ஒரு நல்ல ஆஃபரில் போட்டிருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். இது வீட்டுங்கிறதுனால நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் தான், அதுவும் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு கிடையாது. அது நான் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டினேன் இல்லையா என்னோடய ஹேண்டில், அதனால் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குது. அது இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் சில பொருட்கள் நமக்கு தேவை. ஏன்னா திடீர்னு நம்மளால் பியூட்டி பார்லர் போயிட்டு நம்ம அப்பர் லிப்போ இல்லை இந்த ஐப்ரோஸோ நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. அப்போ இருக்கிற டைம்லலாம் நமக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.